கூட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கூட அவங்க நம்ம தொடர்பு வச்சு அவங்களுடைய உதவி கூட 3 லாங் பெண்டிங் அக்யூஸ்ட் சில கேசஸில் ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ் பொறுத்தபடி ஒரு 30 வருஷம்க்கு அப்புறம் இப்போது அவர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. இன்னொரு அக்யூஸ்ட் 26 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு அக்யூஸ்ட் 29 இயர்ஸ்க்கு அப்புறம். அந்த 2 ஆப்ரேஷனில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் பேர் அபுபக்கர் சித்திக். அவர் தமிழ்நாட்டில் 5 கேஸில் சம்மந்தப்பட்ட ஆள். தமிழ்நாடு இருக்கிற கேசஸில் கேரளாவில் கூட 2 கேஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சேர்ந்துட்டு இருந்தோம். அப்போ கர்நாடகாவில் 2013 ஒரு கேஸ், இப்போ ஆந்திர பிரதேஷில் மறுபடி இன்னைக்கு ஒரு கேஸ் இப்போ இந்த மாத எக்ஸ்ப்ளோசிவ் சீசர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸ். 2வது அக்யூஸ்ட் முகமது அலி, அவர் 2009 7 கேஸ் கிளப் பண்ணி ஒரு பாம் பிளாஸ்ட் கேஸஸில் சம்பந்தப்பட்ட நபர். இந்த 2 பேர் நம்ம ராயாச்சுட்டி டவுன் கடப்பா ஆந்திர பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணி அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 3வது டெய்லர் ராஜா, அவர் 96லேருந்து 4 கேஸில் சம்பந்தப்பட்ட ஆள். அவர் விஜயபுரா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா ஸ்டேட்லேருந்து கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை தொடர்பு ஏடிஎஸ் ஒரு பிரமாதமாக ஒரு வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரூஃப் தட் தமிழ்நாடு போலீஸில் த ஏடிஎஸ் ஹேஸ் டன் கிரேட் ஒர்க். இருக்கிற கேசஸில் ஆல்சோ த இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் அண்ட் வர காலத்தில் தமிழ்நாடு will be free from any activities which relate to the terrorism or serious criminal repercussions. That will be assured of. இதை ஒரு இந்த கேஸஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். இதுக்கான இந்த கரெக்ட் சட்டப்படி பார்த்தீங்கன்னா டெரரிசம்க்கு சில டெஃபினிஷன் இருக்குது. அந்த காலத்தில் அந்த யூஏபிஏ தடா இல்லைன்னா போட்டா செக்ஷன்ஸ் இந்த கேசஸில் இல்லையே. ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது இட் இஸ் டெரரிசம் வேர்டு வராது. ஆனால் actions etc. were all about creating terror only. ஆனால் சட்டப்படியே நம்ம சட்டப்படி தான் ஆக்ஷன் கோட் படி பேச முடியும். ஒரு கேஸில் ஒரு 160 குற்றவாளி இருக்கும்போது லாங் டேர்ம் அப்ஸ்காண்டிங் இருந்தாலுன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். நீங்கள் 180 160 கியூஸ்லேருந்து ஒரு எல்லாமே அப்ஸ்காண்டிங் இல்லைன்னா நிறைய பேர் லாங் டேர்ம் அப்ஸ்காண்டிங் சொன்னான்னா அது ஒரு ஃபெயிலியர் சொல்லிடலாம். ஆனால் ஒரு 2-3 பேர் மட்டும் லாங் டேர்ம் அப்ஸ்காண்டிங், அது கூட இப்போ விசாரணைப்படியே எப்படி அவங்க நிறைய ஃபேக் ஐடென்டிட்டிஸ் இடம் இங்கே தொடர் வைக்காமல் எப்படி மாற்றிட்டு இருந்தாரு அதை பார்க்கும்போது 30 வருஷம் தாண்டி கூட நம்ம அந்த கேஸ் விடாமல் பிடிச்சிருக்கோன்னா டெஃபினெட்லி சக்ஸஸ் ஒன்லி. ஒரு ஆள் கேளுங்க. நம்ம போலீஸ் எப்படி அதர் ஸ்டேட் போகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ்க்கு அந்த ஸ்டேட்டுடைய முக்கியமான அதிகாரி கூட தொடர்பு வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும். பட் ஆப்ரேஷன் மொத்தமாக நம்முடைய ஸ்டேட் ஆஃபீஷியல்ஸ் விடுதான். அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். போலீஸ் இப்போ அவங்க கண்டினியூ அவங்க என்னென்ன பிரச்சனையை எதிர்கொண்டாங்க, அந்த டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? இல்லை இன்னைக்கு இதில் மொத்தமாக 80s இன்னைக்கு 181 ஆஃபீஸர்ஸ் 4 எஸ்பி டிஐஜி இன்சார்ஜ் கூட இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட கேஸில் எத்தனை ஆஃபீஸர் இருந்தாங்க அதை ஒரு நம்முடைய சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது. அதை நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. எந்த கேஸில் இருந்தாலுன்னா அதுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும் பார்க்கும்போது அந்த ஆஃபீஸருடைய ப்ரொடெக்ஷன் அவங்களுடைய சீக்ரெசி கூட பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு ஆள் இல்லை இப்போ பார்த்தீங்களான்னா அபுபக்கர் சித்திக்கு 19 அவர் அப்ஸ்காண்டிங், ஆனால் 2012 வரை கேஸில் சம்மந்தப்பட்டிருந்தார். அதே மாதிரி டெய்லர் ராஜாக்குன்னா ஒரு 4 இயர்ஸ் லிமிட்டட் கேஸ் தான். முகமது அலிக்கு
1995 சம்மந்தப்பட்ட கேசஸ் 1999 சம்மந்தப்பட்ட கேசஸ் மட்டும் தான். ஒரு சில பேர் ஒரு லாங் டேர்ம் 7-8 இயர்ஸ் கூட கேசஸில் சம்மந்தப்பட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட் திரும்பி கேளுங்க. அவங்க இது நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கே 24 ஹவர்ஸ்க்கு உள்ள ஜெர்னி டைம் தவிர நம்ம ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அவங்க கஸ்டடி எடுத்துகிட்டு ஃபர்தர் விசாரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் முதல் விசாரணை படிய அவங்க அந்த லோக்கல் ஊரில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ஒருத்தர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஒருத்தர் கிராசரி ஸ்டோர், ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த மாதிரி லோக்கல் அவங்க வாழ்க்கைக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் எல்லாம் ஐடென்டி கார்ட்ஸ் மாற்றிட்டு நிறையா நடுவில் மாற்றிட்டு இருக்காங்க. ஐடென்டி கார்ட்ஸ் அங்கே கூட நிறைய லோக்கல் தொடர்புல அவங்க கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் டெய்லர் ராஜா அலுமா கூட சம்மந்தப்பட்ட ஆள் தான். மீதி 2 பேருக்கு அந்த மாதிரி பேண்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டு இல்லையே. இந்த கேசஸ் 29 பிடி கேசஸ்ல மேக்ஸிமம் அக்யூஸ் நம்ம சட்டுக்கு உள்ள கொண்டு வந்துட்டோம். இன்னும் விசாரணை இருக்குது. சில டைமில் சில பேர் ஹாஜராகி திரும்பி அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. பட் லாங் டேர்ம் அப்ஸ்காண்டிங் ஆள் நம்மகிட்ட இப்போ ஒரு 2 தவிர வந்து யாரும் இல்லையே. ஆப்ரேஷன் அறம் அது நம்ம சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் ரம்ல பிடிச்சிருக்கோம். எந்த ஆப்ரேஷன் லைவ் இருக்கே சொல்ல முடியாது. பட் அகலி ஆப்ரேஷன் நெட்ல பிடிச்சிருக்கோம். முருகேஷன் சொல்லுங்க. இல்லையா, உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம கணக்குப்படியே அவர் பேண்ட் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அதில் கேஸ் போடுவோம் நம்ம. அதில் இல்லையா, டெய்லர் ராஜாக்கு மட்டும் அலுமா கூட சம்பந்தப்பட்டு தெரியுது. சில பேர் சிம்பத்தைசர் இருக்கலாம். நம்ம கணக்கில் கேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, பார்க்கணும். அது போக்குவரத்து காவலர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் டெய்லர் ராஜா குற்றவாளியா இருக்காரா? 98 பிப்ரவரி மாதம் நாம 4 கேஸ் சொல்லியிருக்கோம். பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கோம் டீட்டெயில் உங்களுக்கு. அதில் போக்குவரத்து காவலர் செல்வராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.